இளவலாவில் நீர்மணி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்து வணங்கும். மனம் மொழி வாக்கினால் ஆண்டவர் பெருமக்களையும் அமர்ந்த பெருமக்களையும் நாம் வணங்கி மொழிகிறோம். இன்றைக்கு நான் சிந்திக்க இருப்பது யுக்தியை மாற்று. அது என்ன யுக்தியை மாற்றுனா? எல்லாத்தையும் தெரிஞ்ச செய்திதான். யுக்தினா அணுகுமுறை. முதல்ல நான் கிட்ட ஒரு 10 சிந்தனைகளை வைக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் சிந்தனையா வரக்கூடியது நம்முடைய தமிழ் சங்கத்தை பற்றி சொல்லணும். அடுத்த ஆண்டு 70 நோக்கி பயணிக்க போகிற தமிழ் சங்கம் நான் நினைத்து பார்க்கின்றேன். நான் பள்ளிக்கு சென்ற காலகட்டங்களில் வீட்டுக்கு ஒரு அஞ்சல் அட்டை வரும், தமிழ் சங்கத்தில் வரும். அந்த அஞ்சல் அட்டையில் 6 அமர்வுகள் இருக்கும். இதே மாதிரி திங்கள் புதன் வெள்ளி மாறி வந்துட்டு இருக்கும். அந்த காலகட்டங்களில் சாதாரண கூட்டரங்கு இருக்கும். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், பிரம்மாண்டமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எப்படி சாத்தியப்பட்டது யோசிக்கிற பொழுதுதான் அந்த ட்ரெண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டங்களை கடந்து இந்த தமிழ்ச்சங்கம் விழாது நிற்க வேண்டும் என்றால் தொடர்ந்து விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு புதிய சித்தாந்த கொள்கை நம்முடைய மனதனால் இடமே இருக்கக்கூடிய அமைச்ச பெருமக்கள் அவருடைய சிறிய சிந்தனை தான் வடிவுத்தான் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தில் விழா இல்லாத நாளே கிடையாது. அதனால தான் நம்ம தமிழ்ச்சங்கம் விழாது போய் கொண்டிருக்கிறது. இந்த முதல் சிந்தனை என்னன்னா, இது ஒரு யுக்தி தான். எல்லாத்தையும் வரவழைக்கணும், பரிசளிப்பு விழா, போராட்ட விழா தரணும், தமிழ்ச்சங்கத்தினுடைய பேரை போட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் ஐயாவுடைய இதில் அவங்க வந்து தோன்றியது. அந்த ஒரு அது கூட யுக்தி தான். எல்லாரையும் வரவழைக்க வேண்டும். எப்படி முடியும்? தொடர்ந்து இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய செய்தி எல்லாரும் வந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கூறிய சிந்தனையால் தான் இது சாத்தியப்பட்டது. அந்த வகையில் இந்த மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் இல்லை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தமிழ்ச்சங்கமாக வந்து திருச்சி தமிழ்ச்சங்கத்தை நான் மனதார வாழ்த்து வணங்குவோம். உங்களுடைய கையை தட்டுங்க ஐயா. அடுத்த அமர்வு நாம் பார்க்க இருக்கக்கூடியது யுக்தி. யுக்தினா எல்லாத்தையும் மகாபாரத கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதைதான். அது யுக்திக்கு பெயர் பெற்றவர் யாரு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. போர் நடக்கிற பொழுது அவன் எங்க இருப்பான்னு தெரியாது, ஆனா எங்க இருப்பான், அவன் வசிக்கக்கூடிய இடம் யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன். அதை முதல்ல என்ன பண்றான்னா, விஜயன் இருக்காலே அர்ஜுனன் கூப்பிடுறான். அப்பா கிருஷ்ணா, நீ எங்க பக்கத்துல வா, நீ எங்க பக்கத்துல இருந்து எங்களுக்கு 1000 யானை பலம் கிடைக்கும் அப்படிங்கிறான். அவன் கிருஷ்ணன் வந்தோடனே எல்லாமே மாறி போயிடுது. 5:100 பேர் சொல்றீங்களே, எல்லாத்தையும் வெல்ல முடியும் நம்பிக்கை வந்துடுச்சு. அப்ப என்ன சொல்றான் கண்ணன் வந்து, நான் உனக்கு இருக்கேன், ஆனா எல்லா மாதிரி காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். ஒரு படி வைக்கிறான். முதல்ல என்ன செய்யறான், தேர்ல ஏறி இதான் டிரைவர் அப்புறம் சாரடே வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து கண்ண சொல்றான், அர்ஜுனா, உன் மகன் அபிமன்யும் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறான், அதற்கு நீ பழி வாங்குவதை விட சிந்தை செயல்படு அப்படிங்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்க கேட்டீங்கன்னா, இவன் துரையன் வந்து அம்பு விடுறான். நம்ம அம்பு விடுறப்ப நம்ம என்ன செய்வான், நெஞ்சை காமிச்சுக்குவான். அந்த நொடியில கண்ணன் அந்த தேர்ச்சக்கரத்தை லேசாக பூமி லேசா அழுத்திக்கிற பொழுது பாய்ந்து வந்த அம்பு வந்து எங்கேயோ போய் விடுகிறது. அர்ஜுனன் காப்பாற்றப்படுகிறான். அது ஒரு மிகப்பெரிய யுக்தி தானே. அம்பு வந்தா போதும் பார்த்துக்கலாம் சொல்றதை விட வரக்கூடியதை வராமல் தடுப்பது தான் யுக்தி. அடுத்து பாருங்க, திருதர்ஷன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், பீமனை வந்து அவன் எல்லாம் ஒரு பங்காளியை தண்டுதானே, பீமனை வந்து ஒரு ஆலிங்க பண்ண போறான். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், பீமா நீ மெழுகாக மாறிவிடு அப்படிங்கிறான். எப்படி மெழுகாக மாறிவிடு அப்படின்னு சொல்லும் போது அவன் மெழுகாக மாறிடுறான். இந்த திருராசன் போய் பீமனை கட்டி அணைக்கிற பொழுது வெடித்து சிதைகிறது. அப்போ அவனுடைய உடல் பாதியாக போயிருது என்று கண்ணுடைய யுக்தியை பார்க்க முடிகிறது. இன்னொன்று அடுத்த யுக்தி சொல்றா பாருங்க,
துரியன் இருக்கான்ல, கௌரவனுடைய பக்கத்துல துரியன் இருக்கான். அவனுக்கு பலமும் பனையிலாமும் எது கேட்டீங்கன்னா தொடையில் இருக்கு. அத நம்முடைய கண்ணை சுட்டி காட்டுறான். யார்கிட்ட? பீமன்ட்ட. அவன் தொடையை பார் அப்படிங்கிறான். அவன் போர் வரும் பொழுது அவன் தொடைய பார்த்த நேரத்துல வந்து அவன் தோற்று போய்கிறான், இறந்து போய்விடுகிறான். என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் என்றாலே யுக்தி. அவன் என்ன சொல்றான்னா, 1000 புத்திசாலியை விட ஒரு புத்திசாலி தேவை இல்லையா? 1000 புத்திசாலியை விட ஒரே புத்திசாலி இருந்தால் போதும். அதுதான் வந்து அந்த யுக்தியை மாற்றும். சாதாரணமா நீ அம்போட நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னா உயிரிழப்பு நடக்கும். ஆனா தடுப்ப உயிரையும் காப்பாற்றப்பட வேண்டும், அந்த உறவை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கூறிய சிந்தனை தான் நம்முடைய கிருஷ்ணன் வந்து என்னால எல்லாமே மகாபாரதத்துல ஐயாவுக்கு தெரியும். எல்லாமே கிருஷ்ணனுடைய யுக்தி தான். போர் ஆரம்பித்தது யுக்தி தான், அந்த போர் மறைவது யுக்தி தான். அதை நிறைவாக ஒன்று என்னன்னா, போர் நடக்கும்போது ஒரு ட்ரிக் பண்றான், அதை யுக்தி. அஸ்தமம் ஆய்வு இல்லையா? அஸ்தமம் வந்துருச்சு, சூரியன் வந்து அதை வரப்ப அப்ப என்ன ஒரு கண்டிஷன்னா, அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு மாயை உருவாக்கி சூரியனை அஸ்தமிக்கிறான். இது ஒரு செய்தி, யுக்தி தான். எப்படியாவது அந்த பாண்டவரை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற குறிக்கோள்ல கிருஷ்ணர் வந்து அது தப்போ ரைட்டோ அவருடைய யுக்தியை வந்து பயன்படுத்தி பாண்டவரை காப்பாற்றுகிறான். இது 2வது யுக்தி. இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரை கிடந்துடுவானா. தமிழ் சினிமாக்கள் வந்து சினிமாக்கள் போல ஒரு கவிஞர் சொல்றேன். அந்த கவிஞர் வந்து மரபுக்கு இலக்கணமானவர், புது கவிதைக்கு இலக்கணமானவர், ஹைக்கூக்கு இலக்கணமானவர். யாராவது தெரியுதா? கெஸ் பண்றீங்களா? யாருன்னு? கவிஞர் வாலி. வாலி வந்து மரபு கையில தரையில் மிதக்க வைத்தான், எங்களை கண்ணில் மிதக்க வைத்தான் அந்த பாட்டு. அப்புறம் அந்த கொடுத்ததெல்லாம் யாருக்கா கொடுத்தான்ல ஒரு வரி வரும். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் வந்து செதுக்கப்பட வேண்டிய வார்த்தை. அதான் மரபு கவிதையில ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தேன். அடுத்ததா மரபு இது புது கவிதைக்கு வரார். சிலப்பதிகாரத்துல கதை யார் வந்து கோவலன் கண்ணகி மாதவி இல்லைங்களா? அப்ப வந்து சொல்றாங்க, ஒரே ஒரே சொல்றாரு, புகாரில் பிறந்தான். யாரு? கோவலன். புகாரில் இருந்தான். என்ன அர்த்தம்? அவன் பூம்புகாரில் பிறந்தான். அவன் மேல மீன் பண்ணி சுமத்துறாங்க இல்லையா, சிலம்பம் வந்து திருட்டான்ட்டு. அதுக்கு பேரு புகாரில் பிறந்தவன், அவன் புகாரில் இருந்தான். புகார்னா கம்ப்ளைண்ட். அவன் வந்து திருடர் சொல்லி குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அதை ரொம்ப 2 வரையில அழகா சொல்றாரு வாலி. அடுத்தது, இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும். இப்ப நான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஐயா எனக்கு மோட்டிவேட் பண்றாங்க, சார் நீங்க பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மோட்டிவேட்டன் இதுக்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது ஒரு யுக்தி. எப்படின்னா, நம்மள்ட்ட இருக்க திறமை கொண்டு வர வேண்டும். அது கவிஞர் வந்து புதுக்கவிதை சொல்றாரு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்திதான். ஊக்குவிப்பதற்கு ஒரு ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்குவிற்பான். இதை சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து மிகப்பெரிய பேச்சில் பேசும்போதெல்லாம் இந்த மோட்டிவேஷனல் பீஸ் செய்தி சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு யுக்தியில அடுத்தது நம்முடைய வாலியுடைய இது ஒண்ணு ஹைக்கூக்கு போறாரு. ஹைக்கூக்கு போக சொல்றாரு, ஹைக்கூ வருது யாருமே சொல்ல முடியாத சப்ஜெக்ட். என் தலையை செய்வினான், அவனுக்கு தண்ணீராய் கொடுத்தேன். என் பேர் வந்து இளநீர். அவன் தலையை செய்வினான், நான் தண்ணீராய் கொடுத்தேன், என் பேர் இளநீர் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு நிறைவு செய்தியில ராமனுடைய அவதாரம், கிருஷ்ண அவதாரம் படுத்துறீங்களா? அவதார புருஷன் படிக்கிறீங்க, வாலி புத்தகம் படுத்துறீங்களா சார்? வாலி புத்தகம் அவதார புருஷன் என்ற அற்புதமான ஒரு காப்பியம். வாலி வந்து எதுக்கு ஏன் சொல்ல வரனா, ஒரு கவிஞன் வந்து இந்த அவன் மேல வர்ண பூசக்கூடாது, அவன் மரபு கதை தான் எழுதுவான் அப்படிங்கிற மாற்றி அவன் புது கவிதைக்கு வருகிறான். அதே மாதிரி ஹைக்கூக்கு வருகிறான். ஏன்னா அந்த யுக்தியில வந்து ஒரே மாதிரி ட்ரெண்டு போனா நாம தோற்று விடுவோம். அப்ப அந்த அவதார புருஷன்ங்கிற இதுல ராமன் 2 பேர் சொல்றார். சர்ப்பத்தில் பிறந்தான், கோசலையின் கற்பத்தில் பிறந்தான் சொல்லுவார். சர்ப்பன்னா பாம்பு, பாம்புல தானே அவனை கிருஷ்ணன் பிறக்கிறான். அவன் அடுத்த பிறகு ராமன் அவர் எடுக்கும் போது அந்த கோச வயத்துல மறுபிரி எடுக்கிறான். அதான் சர்ப்பத்தில் பிறந்தான், கோசலையின் கர்ப்பத்தில் இருந்தான் சொல்றான். ஏன் சொல்ல வரனா, இது வந்து யுக்தி.
அந்த வாலி மீது தான் மரபு கவிதையை சார்ந்தவன் என்ற சாயம் பூசப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மரபு கவிதையும் சொன்னார், புது கவிதையும் சொன்னார், ஐக்கியம் சொன்னார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நெப்போலியன் பெனாஃபர்ட் தெரியும், மாவீரன் நெப்போலியன். நெப்போலியன் என்ன ஒரு விடாப்படின்னா, அவன் போற இடத்துல வெற்றி பெறுவான். வெற்றி தவிர அவனுக்கு வாழ்க்கை தெரியாது. அவன் வாட்டர்லூ என்ற இடத்துல போறான். எப்படியாவது நம்ம நெப்போலியன் தோற்கப்பட வேண்டும் என்று இங்கிலாந்து, ரஷ்யா முன்னாலும் சேர்ந்து திட்டமிடுறாங்க. அவன் அந்த வாட்டர்லூ மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இடத்துல இங்கிலாந்து படையை பாதி காலி பண்ணிடுறான். ரஷ்யா அதையும் காலி பண்ணிடுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து படையிலேருந்து ஒரு பகுதி ஈசல் மாதிரி சேர்ந்து வந்துருச்சு. அப்படியே அதை இது பார்த்தோன்னே நெப்போலியன் திகழ்ச்சி போடுறான், பயந்து போயிடுறான். அவன் நினைக்காத ஒரு எப்படி வந்தது காரணம்னா, பதங்குழி போர்ல பங்க் இருக்கு பார்த்தீங்களா, போர்ல பார்த்தீங்கன்னா பதங்குழி இருக்கும். அந்த பதங்குழியில எப்போ எமர்ஜென்சியா வரும்போது வீரர்லாம் வெளியே வருவாங்க. இப்போ இன்னைக்குதான் மாடர்ன் வந்துருங்க. பதங்குழியில ஒரு 1000 பேர் தங்கியிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சியான நேரத்தில் வரும்பொழுது அவன் வெளிப்பட்டு எதிரியை தோற்கடிப்பான். அந்த பதுங்குக்குழி யுத்தத்தை கையாண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து அந்த பதுங்குக்குழி போரை கைப்பற்றியதால் நெப்போலியன் தோற்கடிக்கப்படுகிறான். வரலாற்றில் அதுக்கப்புறம் அவனுக்கு புள்ளி வைக்கப்படுகிறது. ஆனா தப்பித்து போயிடுறாங்க, வேற கதை. என்ன யுத்தி கையாளுறாங்கன்னா, இது வரைக்கும் யாருமே அந்த பதுங்குக்குழி தந்திரத்தை பயன்படுத்தவில்லை. அடுத்து பார்க்கக்கூடிய யுக்தி அசோக சக்கரவர்த்தி. நம்ம என்ன சொல்றோம், அசோகர்னா படிக்கிற போது மரம் நட்டார், சாலை போட்டார், குலை வெட்டினார் போட்டோம். இது இயற்கை. அவன் சமுதாயத்தின்ற மிகப்பெரிய பணி. அவன் போல ஒரு வீர ராஜ்யத்துல அவன் கிடையாது. அசோகம் வரான பாதி பேர் மாண்டுவான். அவன் உருவம் பார்த்தீங்கன்னா ஜெகதேஜா இருக்கு. அந்த தட்சசீலாங்கிற நாட்டுல ஒரு மிகப்பெரிய இது நடக்குது, பெரிய புரட்சி, கலவரம். அதுக்கு விராடன் என்ற ஒரு தலைமை தாங்கலாம். ஏன்னா அந்த பாரதிபுத்திரத்துல பிந்துசாரர் என்ற வயோதிக மன்னன் ஆட்சி செய்ய முடியவில்லை. ஏன் அங்க எல்லாம் போறாங்கன்னா, அந்த தட்சசீலம் வளமையான பகுதி, பொண்ணும் பொருளும் விளைவிலை பகுதி. எல்லா நாடும் அங்க படையெடுப்பான். அசோகர் இருக்க வரைக்கும் அது யாரும் கைப்பற்ற முடியவில்லை. அப்ப அந்த விராடன் என்ன பண்றான், மிகப்பெரிய கிளர்ச்சியாளர். அவன் அவனை ஏத்துக்க யாரும் கிடையாது. அவன் நினைக்கிறான், அந்த பிந்துசாரர் மன்னன் வயோதிகரானவன், ஈஸியா அவனை தோக்கடிச்சிடலாம். அவன் பையனாகி விபீனன், அவனும் தோக்கடிக்கலாம். ஏன்னு கேட்டா, அவனுடைய பிந்துசாரர் அரசனுடைய பையன் இலவசன் ஒரு 4 பெண்களை நிற்க வைத்தால் தோற்று விடுவான். புரியுதா உங்களுக்கு? அந்த விபீனனை தோற்கடிக்க வேண்டும் என்றால் 4 பெண்களை நிற்க வைத்தால் அவன் தோற்று விடுவான். அவன் விவேகம் போடுறான். ஆனா ஒரு செய்தி கேள்விப்படுறான், அசோகன் வருகிறார் என்று செய்தி கேள்விப்படுறான். அசோகன் வர்றா செய்தி கேள்விப்பட்டவன பாதி பேர் மாண்டார்கள், பாதி பேர் ஓடி பண்றாங்க. ஏன்னா மிகப்பெரிய சக்கரவர்த்தி போர்ல அவன் என்ன பண்றான், யாருக்கு வியூகம் அமைக்கணும் யாருக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் ஓடிட்டாங்க, பாதி பேர் மாண்டு விட்டார்கள். நிறைவாக அந்த விராடன் இருக்கான் இல்லையா, விராடன் கிளர்ச்சியாளர் தலைவர் அசோகன் சந்திக்கிறான் நேரடியா. அவன் கேட்கிறான், நீ யார் அப்படிங்கிறான். அவன் பெரிய சக்கரவர்த்தி, ஒரு சாதாரண ஆள். அப்ப அசோகன் சொல்றான், என்னை அசோகன் என்று சொல்வார்கள் அப்படிங்கிறான். அப்படியா? அசோகன் திருப்பி கேட்கிறான், சரி நீ உனக்கு எகிப்து உதவி பண்றாங்க, உனக்கு எத்தனை பேர் வருவாங்க போர்ல அப்படி கேட்கிறான். சாதாரணமா கேட்கிறான். இப்ப நான் உன்ட்ட கேட்கிறேன், ஐயா நீங்க சாப்பிட்டீங்களான்னா நீ என்ன கேட்கறதுக்கு அப்படி சொல்லுவீங்க. அது மாதிரி என்ன சொல்றான், அசோகனை பார்த்து நீ யார் என்னை கேட்பதற்கு அப்படிங்கிறான். திமிரு தானே. அப்ப என்ன அது வரைக்கும் பொறுமையா அந்த அசோகன் ஒரு சக்கரத்தை, அந்த போர் பயிற்சியில முதல் யுத்திங்க சின்ன சக்கரம் வச்சிருந்தான். அந்த சக்கரத்தை நீவிய பொழுது அந்த விராடனோட தலை கீழே சாய்ந்து மாண்டு போகிறான். என்ன யுக்தினா, அசோகன் காலத்துக்கும் அதுக்கு முந்தைய காலத்து வரைக்கும் போர் என்றால் கத்தி இருக்கும், வேல் இருக்கும், அம்பு இருக்கும். ஆனால் முதலாக அசோகன் அந்த போர்ல முதல்ல பயன்படுத்திய சக்கரம் தான் அவனை உலகத்திற்கு அடையாளம் காட்டியது. இதுதான் மிகப்பெரிய யுக்தி. எல்லாரும் நீங்க போர்ல பாத்தீங்கன்னா வாள் எடுத்தான், அம்பு விட்டான், கத்தி குருவாலத்தினா சொல்லுவீங்களே. ஆனால் அசோகன் முதலில் பயன்படுத்தியது அந்த சக்கரம். அதுதான்
அவனுடைய யுத்தியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அடுத்தது பாருங்க, வேடிக்கையானது. அரபி நாட்டில் இருக்க மன்னனுக்கு பேர் சுல்தான் சொல்லுவாங்க இல்லையா? அரபி நாட்டில் இருக்க மன்னனுக்கு பேர் சுல்தான். அந்த சுல்தானுடைய ஒரு மரபு என்ன கேட்டீங்கன்னா, அவன் எந்த நாட்டுக்கு போய் மண்ணை மிதிக்கிறானோ அந்த மண் வந்து அவனுக்கு கட்டுப்பாடு வந்துடும். இப்ப ஐரோப்பிய நாட்டுக்கு போற வச்சுங்களேன், எந்த நாட்டில் போய் முதல் தன் காலை வைக்கிறானோ அந்த நாட்டு மண் உடைய இடம் வந்து இந்த சுல்தானுக்கு கட்டுப்பாட்டு வந்துடும். அது ஒரு முட்டாள்தனமான மரபு அப்போ இருந்துச்சு. அப்ப அமைச்சர் சொல்றான், ஐயா அப்படின்னா நீங்க போகாதீங்க, ஏன்னா வந்து எல்லா நாடும் நம்ம நாட்டுக்கு நமக்கு கண்ட்ரோல் வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னா. அதெல்லாம் செய்ய முடியாது, நான் என்ன சொல்றேன் செய்ய அப்படின்ட்டு போயிடுறார் சுல்தான். அமைச்சருக்கே ஒன்றும் புரியல, எல்லாத்துக்கும் கலந்து பேசுறார், முடிவு கிடைக்கவில்லை. அந்த நாட்டில் வந்து வெத்த படித்த ஒரு வயதான ஞானி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்கிறார், சரி நான் தீர்வு சொல்றேன், ஆனா எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க அப்படிங்கிறார். கவனி, மன்னன் போகும்போது காலில் செப்பல் போட்டிருப்பாரு, செருப்பு போட்டிருப்பார் இல்லையா? அந்த செப்பல் வந்து 2 அடுக்கா செய்யுங்க. ஒரு அடுக்குல வந்து நம் நாட்டு மண்ணை நிரப்புங்க, ஒரு அடுக்குல நம்ம நாட்டு மண்ணை நிரப்புங்கள், மேல வந்து ஃப்ரீயா விட்டுருங்க, மண்ணை கால வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா, அவன் எங்க வேணா போட்டோம், அவன் வந்து எத்தனை நாள் போய் மண்ணை மிதிச்சாலும் அவன் முதல்ல மிதிக்கிறது அவன் நாட்டு மண். ஏன்னா செப்பல்ல மண் அவன் நாட்டு மண் இருக்கு இல்லையா? அப்ப அவன் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் எந்த மண்ணை மிதிச்சாலும் முதல்ல மிதிக்கிறது அவன் காலில் இருக்க மண்ணு தான். இது ஒரு வரலாற்று பதவிகளை பார்க்கக்கூடிய இது சிறந்த யுக்தியில ஒன்று. இது ஒன்று செய்தி. அடுத்த யுக்தியில என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுகள்ல பல பேர் பொய் மெய்யும் கலந்து பேசுவாங்க. நாகணிக்க கேட்பதற்கு மாத்திரம் அந்த வழியில் இனிமையா இருக்கும், நகர்ந்த பிறகு மறந்து போய்விடும். அப்போ ஒருத்தர் வரார், அவர் பேசுற பேச்சு இயல்பா வந்து எல்லாத்தையும் வசீகர பண்ணும். அவர் பேசும்போது நம்ம பக்கத்திலே ஒரு தோல்ல தோல் போட்டு பேசுற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுத்தும். அவர் யார் தெரியுது உங்களுக்கு? இன்று ஒரு தகவல் சொன்னாங்க இல்லையா? இன்று ஒரு தகவல் ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவருடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது. சில அரசியல்வாதிகள்லாம் அன்றாட காலையில முதல்ல அவங்க காபி சாப்பிடணும் இல்லையோ, அந்த இன்ட்ரோ தகவலை கேட்ட பிறகுதான் அவங்க அடுத்த வேலைக்கு செய்வாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியது ஐயாவுடைய புதிய அணுகுமுறை. அது ஒரு யுக்தி தான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, பேசுவார், இயல்பா பேசுவார். நம்ம பக்கத்துல பேசுற பேச்சு கேட்டீங்கன்னா எல்லாம் கேட்டிருப்பீங்க. பக்கத்துல என்ன யாரும் தோல் போட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதை நிறைவு செய்கிற பொழுது துணுக்கு சொல்லுவார், ஒரு நகைச்சுவையா இருக்கும், ரொம்ப பிரமமா இருக்கும். அந்த நகைச்சுவையுடைய கருத்து என்னன்னா, அவர் ஏற்கனவே சொன்ன கருத்தை சேர்ந்திருக்கும். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டிருக்கும். ஐயா புத்தகம் படிச்சிருப்பீங்களா? 6 வால்யூம் போட்டிருக்காரு. தென்கட்சி சுவாமியுடைய புத்தகம் வந்து 6 பதிப்பா வந்திருக்கிறது. எல்லாம் நேரம் இருந்தா படிச்சு பாருங்க. அதை படிச்சது உலக சமாச்சாரம் ஜிக்கு நிறைய வந்துடும். அடுத்த வந்து நான் போகக்கூடிய யுக்தி வந்து, நம்ம ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருளாக என்ன செய்வோம், மளிகை கடைக்கு போவோம், நாங்கள் லிஸ்ட் கொடுப்போம், குங்குமம், மஞ்சள், பாசிப்பருப்பு, புட்டுக்கல்ல எல்லாம் இருக்கும். அவன் மளிகை கடை கடையில் ஒரு ஒருத்த வேலை பார்ப்பான். முதலாளி காசு வாங்கி போட்டுருப்பான். நமக்கு நிற்கணும் கால் கொடுக்க, அது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம், அதுக்குள்ள இன்னொருத்த வந்துடும். இந்த ட்ரெண்டை மாற்றுவதற்கு தான் பின்னாடி வந்தது பல்பொருள் அங்காடி. இப்போ நீங்கள் பல்பொருள் அங்காடி போனீங்கன்னா எதுவாக நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு என்ன பிரியமாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம், சுதந்திரமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு டப்பா தேய்க்கணும், மிக்சராக வாங்கிக்கலாம், சோப்பை வாங்கிக்கலாம், வாங்கின போட்டு போயிட்டு வாங்கிக்கலாம். அதற்கு பிறகு அதுக்கு செறிவூட்டப்பட்டது தான் மால் என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய பல்பொருளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. எப்படி யோசிக்கிறேன், எப்படி வந்து சாத்தியக்கூறு? கால்வாக இருக்க வேண்டும், நம்ம கேட்ட பொருள் நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இந்த 3 கருத்துக்களுடைய தாக்கம் தான் இன்றைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்ற பெயர்லையும் மால் என்ற பெயர் இருக்கு. இதுல முக்கியமாக ஒரு கருத்து ஒன்று இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில நம்மளோட பேச்சுலர் இருக்காங்க பார்த்தீங்களா, திருமணமாக என்ன செய்வாங்க, மெதுவாக எல்லாத்தையும் அத்திரிப்பாங்க, ஏற்றி பரபரப்பா
கடைக்கு போவாங்க, பிரெட் வாங்க போவாங்க. பிரெட் வாங்க போகும்போது வேலைக்கு போக மாட்டான். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவாங்க. போயிட்டு ஒரு மூலையில் வந்து பிரெட் இருக்கும், கிழக்கால பிரெட் இருக்கும், மேற்கால ஜாம் இருக்கும், பட்டர் இருக்கும். அவன் என்ன செய்வான், அந்த பிரெட்டை வாங்கிக்கிட்டு கடந்து அங்கே போகணும். அப்போ அவன் கடந்து போகிற காலகட்டங்களில் மற்ற பொருளையும் பார்ப்பான். பேஸ்ட் இருக்கும், ஷாம்பு இருக்கும், புதுமையான பொருள் அடிக்கடி வைக்கப்பட்டிருக்கும். அவன் மனதை இடையே மயக்கும். என்னாச்சு, இவன் சாதாரண கடைக்கு போனால் 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 500 பீஸ் வாங்கிடுவான். இவர் மிகப்பெரிய யுக்தி தானே உங்களுக்கு. யாராவது மால் பிடிச்சுமா வந்திருப்பீங்களா, சும்மா பாப்பா ஆகிட்டு சாக்கிட்டு வாங்கி நம்ம போகிற ஒரு பர்பஸ் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை சொல்ல வேண்டும். அடுத்தது யுக்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச யுக்தி தான். தமிழுடைய வளர்ச்சியில அதிகமான பங்கு கொண்டது கோனார் நோட்ஸ். எப்படியா வகுப்புல ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருப்பாரு, அவன் வேலைக்கும் தெரிஞ்சுட்டு இருப்பான் பையன். அவன் பொழிப்பெரு பாடம் நடத்திட்டு இருப்பாரு, நாளைக்கு என்ன பட்டம் இல்லாம இல்லை குளத்துக்கு போடாம யோசிச்சுட்டு இருப்பான். அவன் இன்னும் தமிழ்ல எல்லாம் பெரும்பாலும் போயிட்டு அவங்க இலக்கண ஆசிரியர் பிழை இல்லை, மாணவன் செய்யக்கூடிய பிழை. அப்ப என்ன ஆகும், அவன் வந்து மண்டல ஏறாது. அவன் சொல்லுவான், ஏண்டா நீ பிடி பார்த்தா படிச்சுட்டு இருக்க, நல்லா மாறி வாங்கிட்டு. அப்ப வந்து உனக்குதான் அவனுக்கு படிக்க புத்தகம் இருக்க. என்ன கோனார் நோட்ஸ். அந்த கோனார் நோட்ஸுடைய வரவு நீங்க தப்பா வியாபாரத்தையும் எங்கேயோ கொண்டு சென்றது. அது மாத்திரமல்ல, மாணவனுடைய மனதையும் பாதிப்பு உள்ளாக்கியது. ஏன்னா அவசரத்துக்கு வீட்டில் செய்வாங்கல்ல, ரெடிமேட் எடுக்கல. அது மாதிரி அவன் நாளைக்கு எக்ஸாம் சுருக்க வரை இருக்கும், அதை படிச்சுட்டு பரிசு எழுதுவான். அவனுக்கு வேண்டியது பாஸ் மார்க் வாங்கிடுவான். எல்லா புகழும் யாருக்கு, நம்ம கோனார் நோட்ஸ். இது ஒரு மிகப்பெரிய இது இல்லைங்களா. அடுத்தது நம்ம பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டில் படிக்கிற பையன் 10வது வந்து மேத்ஸ்ல 10 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுவான். வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, முக்கியமான கருத்து கூறு, சரி போனது போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு பார்த்து மார்க் அப்படின்னா ரொம்ப அராக்கிட்ட சொல்லாம தட்டிக்குள்ள சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வான், மைண்ட்ல என்ன ஓடுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க் வாங்கி ஃபெயில் ஆகி போயிட்டோம், அம்மாலாம் சொல்லியா, ஓ இதுக்கு என்ன காரணம். அப்போ என்ன யோசிச்சு உட்காந்துப்பான். அவன் வந்து தேர்வுத்தாளில் வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டினை விட்டுருவான். அது 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின் விட்டுருவான். அவன் எல்லாருமே 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் எடுத்திருப்பான். அவனால மார்க் வாங்கினே போயிருக்கும். அப்போதான் அவனுக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும், சரி நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த தேர்வில் வந்து முதல்ல எழுத வேண்டியது பெரிய பெரிய மார்க் கொஸ்டின், 6 மார்க் 8 மார்க் கொஸ்டின் எழுத வேண்டும் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கிறான். அதான் அது நியூ கான்செப்ட் படிப்பாங்க, புதிய யுக்தி. என்ன செய்யறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அது திருப்பி ரிப்பீட் ஆகும், திருப்பி செய்யணும் அப்படின்றனால அடுத்த முறையில் பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கியிருக்கிறது 100க்கு 100. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் பெரிய கொஸ்டினை எல்லாத்தையும் எழுதி மார்க் வாங்கிடுவான். அந்த சின்ன கொஸ்டினை விடாம பெரிய கொஸ்டினே பாதி ஆன்சர் அதே இருக்கும், அதையும் வந்து பெற்று வாங்கிடுவான். இப்படித்தான் இந்த யுக்தியெல்லாம் குழந்தைங்க மைண்ட்ல பதிய வைக்கிறது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் சர்வஸ்தான் விடக்கூடிய திருச்சியில் மிகப்பெரிய ஜவுளி மாலை, மலைக்கோட்டை பக்கத்தில் ஜவுளிக்கோட்டை சார் சொல்லி ஆகும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் தான், இந்தியாவுக்குள்ள தெரிஞ்ச பேர் தான். அவருடைய என்ன அணுகுமுறை கேட்டீங்கன்னா, அவர் வந்து இதில் கம்மிங் ஃப்ரம் பர்மா, சாதாரண ஒரு ஜவுளிகளை வச்சுட்டு தான் வந்தாரு. அப்புறம் அவருடைய உழைப்பு சிந்தனைகள்லாம் வந்து மாறுபட்டுச்சு. அவர் என்ன சிந்தனை செய்யறாருன்னா, நம்ம கடைக்கு எல்லாம் வர வேண்டும், இல்லாத பொருள் இருக்கக்கூடாது, பாமரனுக்கும் பொருள் வாங்க வேண்டும், அந்த பொருள் வந்து தரமா இருக்க வேண்டும். அதான் அவனுக்கு தாரக மந்திரம். நீங்க வந்து இந்த அவர் யார் கடைக்கு விளப்பம் சொல்லல, உண்மையான யுக்தியை சொல்ல வரேன். எல்லாரையும் வரவழைத்தார். ஏன் வரவழைத்தாருன்னா, அவர் யுக்தி வந்து வரக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் அந்த துணி கிடைக்கணும், தரமா இருக்கணும், பணக்காரனுக்கும் துணி தரமா இருக்கணும், எல்லாத்தையும் சமப்படுத்தி அவர் கையாண்ட யுக்தி தான் இன்றைக்கு வந்து இந்த மிகப்பெரிய மலைக்கோட்டை பக்கத்துல ஜவுளிக்கோட்டையா வந்திருக்கு. இது அவருடைய யுக்தி தவிர ஒன்று கிடையாது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் யுக்தி எப்படி என்பது நாம் எதை செய்ய வேண்டாமோ, எப்படி எதிரி நம்மளை வந்து
கொண்டாடணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அடுத்தது நம்ம வரக்கூடியது விளையாட்டு கிரிக்கெட். கிரிக்கெட்னா என்ன பொருள்னா வீசி எறிதல் பேர். கிரிக்கெட்னா வீசி எறிதல், இன்னொரு பொறுத்துக்கிறான். அந்த இங்கிலாந்து வந்து 1934 வெள்ளைக்காரன் கண்ட்ரில் எப்பயும் அந்த நாடு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். வெளியில வந்து வாமிட் பண்ண வருவான். அவன் வாமிட் பண்ண வரும்போது ஏதோ ஒரு உடலுக்கு பயிற்சி கொடுப்பான், ஒரு குச்சியை தூக்கி விளாண்டுருப்பான், அதை காலத்தை வந்து வடிவமைக்கிறான். இப்படிதான் இருக்குன்னு சொல்றான். அவர் குறுகிய நாட்டில் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டை குச்சி வச்சு விளாட ஆரம்பிச்சான். அவன் கட்டையில பந்து செய்யறான். அந்த பந்து வந்து வேகமா போகுது, ஃபாஸ்டா போகுது. அது என்ன பெரிய பிரச்சனைனா அந்த பந்து எங்க போகுது தெரியாது. அதனால அந்த விளையாட்டு நேரங்களில் பாதி பேருக்கு மரண சம்பவம் உண்டு. அந்த பந்து வந்து எங்க பட்டது அடிபட்டோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால என்ன செய்வாங்க, அந்த விளையாட்டு அந்த பயிற்சியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1976 நம்ம இந்திய அணியில் வராங்க. யார்? வெங்கட்ராமன். எல்லாம் தெரியல. அவருக்கு என்ன மிகப்பெரிய பந்து வச்சாரு. இது என்ன பண்ணு, ஸ்பின் பவுலிங், சுழற்பந்து. அவரு சுழற்பந்து வரும்போது யாருமே இது வரைக்கும் அது மாதிரி ஒரு டெக்னிக்கல் யுத்தியை வந்து கடைபிடிக்கல. அந்த ஸ்பின்னிங் போர்டு வந்து 50 கிலோமீட்டர்ல வரும். அது கீழே தெரிச்ச பிறகு அது எங்க போகும் என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பந்துடைய சுழற்சியில யாரும் எதிர்த்து சமாளிக்க முடியாது. அதற்கு பிறகுதான் இந்திய அணி உலகத்துல கிரிக்கெட்டுக்கு பேர் வர காரணம் அமைந்தது. இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த T20 சீரீஸ் ஆகட்டும், அன்றைக்கு இருந்து 5 நாள் பட்ட மேட்ச் ஆகட்டும், இதுக்கடையில வந்து ஒரு காலகட்டங்களில் 86, 87 பிறகு 5 நாள் மேட்சை வந்து அதை அபாலிஷ் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஏன்னா 5 நாள் உட்காந்து பார்த்தா செலவு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் போர் அடிச்சு போகணும் அப்படிங்கிறதுதான் அந்த வந்து 20 ஓவர் மேட்சை கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து இருக்கிறது. அதுல இந்திய உலக கிரிக்கெட் விளையாட்டுல இந்தியா பேர் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஸ்பின் போலிங் இருக்கக்கூடிய சுழற்பந்து பயிற்சி. அது வரைக்கும் யாருமே கொண்டு வரல. சுழற்பந்து என்ன தெரியாது, ஏன்னா பந்தை போடுவான். ஆனா இந்த பந்துக்கு இந்த வேகம் இருக்கு, இந்த பந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வடிவமைத்து கொண்டு வந்ததுதான் வெங்கட்ராமனுடைய மிகப்பெரிய ஸ்பின் பாலர். இன்றைக்கு அவர் ரெக்கார்டை யாருமே முறியடிக்கப்படவில்லை. அவர் பெரிய கேப்டன் ஒர்க் பண்ணி தான் சாதாரண விளையாட ஆரம்பிச்சார். ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணார். டெக்னிக் தொழில் ஒரு யுத்தியை வந்து கையாண்டார். எந்த நாட்டுக்கு இந்த ஆலயம் இந்திய நாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்றது. அந்த பந்தாவளியை ஸ்பின் சொல்லும் போது அப்படியே நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில, அப்படியே சுத்திட்டே போய் எங்க போய் தெரியாது. அந்த அளவுக்கு தான் இது ஒரு விளையாட்டுல வந்து மிகப்பெரிய புதிய சிந்தனை. அடுத்த நம்ம இன்றைக்கு பார்ப்பது ஜப்பான் நாட்டில் வந்து சாமுராய் என்ற மிகப்பெரிய போர். ஜப்பான் புகழ்பெற்றது, மற்ற பொருளுக்கு புகழ்பெற்றது, கராத்தே குங்ஃபு புகழ்பெற்றது. சரிங்களா? ஜப்பான்ல என்னது ஞாபகம்? கராத்தே குங்ஃபு ஞாபகம். கராத்தேன்னு என்ன அர்த்தம்னா ஆயுதம் இல்லாமல் போர் செய்வது. அதான் அதுக்கப்புறம் வந்து சிவராய் அப்படின்ற மிகப்பெரிய வீரன், 21 வயது வீரன் தான். அவன் வந்து சாமுராய் என்ற ஒரு பயிற்சியை துவக்குகிறான். சாமுராய்னா கத்தி கொண்டு போற, கத்தி கத்தி சுழல் போர் செய்யுது. அந்த கத்தியுடைய வேகம் நம்ம காத்து பட்டலை உடம்புல காயம் வந்து. அப்படிப்பட்ட 21 வயது சிவராய் என்ற ஒரு வீரன், அவன் அந்த இன்னை வரைக்கும் ஜப்பான் சரித்திரத்துல அந்த சாமுராயில அவன் எழுதியிருக்காங்க கலரில, இதுவரைக்கும் யாராவது என் தோல்வியை மாற்றியிருந்தால் நான் தோற்றுப்பேன் என்று ஒரு வாசம் எழுதியிருக்கான் கல்லறையில. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வாழ்ந்த காலகட்டங்களில் நிறைய போட்டிகள்லாம் வரும். வேடிக்கையான யுக்தி இது. அவனை சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய 100 படை வீரன் ஒரு ஆள் தலைவன் வரான். அவன் கேட்கிறான், நீ பெரிய போர் வீரன், பெரிய வீரன் சொல்றாங்க, நம்ம போதுலாமா அப்படிங்கிறான். இவன் சரி அப்படிங்கிறான். அடுத்த நாள் ஜப்பான்ல மையமான பகுதியில் ஆரம்பிக்குது. எல்லாம் வந்துட்டாங்க. நம்மால் சிவா இருக்கானே 10 மணிக்கு வந்து ஆரம்பிக்குது. அவன் 10:30 மணிக்கு வந்தான். அவன் வந்து பாருங்க அந்த எதிரி போகல, இல்லை என்ன சீக்கிரம் சொல்லி லேட்டா வந்திருக்க அப்படின்னு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கத்தி எடுத்தான் மேலே போனான். அதுக்குள்ள அவன் கதையை நம்ம சிவராய் குடிச்சிட்டான். கோபத்தை காரணம். அடுத்த நாளைக்கு அவன் தம்பி இதே மாதிரி சீக்கிரம் வந்து சிவராய்க்கே காத்திருக்கான். நம்ம சிவராய் வந்து தாம்பரம் லேட்டா போறாரு. அதே மாதிரி கோபம் வந்து அவன் கொல்லப்படுகிறான். யாரு? அவன் எதிரி.
மூன்றாவது நாளாக ஏற்கனவே கொல்லப்பட்டவருடைய மகன், முதல்ல கொல்லப்பட்டவனுடைய மகன் வருகிறான். அவனை பார்த்தீங்கன்னா பெரிய யானை மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய பயங்கரமான உடம்பு. எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம சிவராயன் சீக்கிரம் வந்துட்டார் திரவடிக்க. நம்ம ஆள் வந்து சீக்கிரம் வந்துட்டான். அவன் லேட்டான். இவரு என்னாச்சு, வந்த விதத்துல பெரிய கத்தி எடுத்து குத்த போயிட்டான். நீ என்னடா நீ எப்பயுமே லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு நான் லேட்டா வந்து நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு. உடனே நம்மளால அவனை தடுத்து சின்ன சின்ன குருவால் வச்சுட்டான். அப்படி உடனே கிழிச்சிட்டான், மாண்டு விட்டான். என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவராயுடைய யுக்தி என்னன்னா, தன்னுடைய யுக்தியை மாற்றிக்கொண்டே இருப்பான். யார் ஒருத்தன் யுக்தியை மாற்றிக்கொண்டு இருக்கிறானோ அவன் தான் காலத்தால் நிற்கப்படுவான். அதை செய்தி. ஏன்னா விட்டா போனா இந்த யுக்தின்னு யாரும் ஒரு அடையாளம் கட்டக்கூடாது. ஏன்னா என்ன என்ன திடீர்னு அது என்ன பண்றான் என்ன நமக்கு தெரியாது அப்படிமா. அது மாதிரி ஒரு போர் பயிற்சியை யார் கையாளுகிறாங்களோ அவர்கள் தான் இந்த காலத்தையும் கடந்திருப்பார்கள். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச செய்தான். நாம் வந்து நிறைய வந்துட்டோம். என்ன கேட்டீங்கன்னா, யுக்தியை பற்றி பேசுனா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து கருத்து தெரிவு தான். அதனால இந்த சிந்தனையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீது யாரும் ஒரு சாயம் பூசக்கூடாது. என்ன சாயம்னா, இவர் இப்படிதான் இருப்பாருன்னு யாரும் பூசக்கூடாது. அதை அவங்க தகர்த்திருந்து வெளியே வர வேண்டும். காலத்தால் அழிக்க முடியாத மிகப்பெரிய காப்பியங்களை படித்த நம்ம கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சினிமா துறை அவசரம் எழுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் அழகாக புதுக்கதை எழுதியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? அருமையான புதுக்கதை எழுதியிருக்காங்க. அது மாதிரி இல்லாம காதல் காவியங்கள் அற்புதமா எழுதக்கூடிய ஒரு கலைஞர். ஏன்னா தனக்குன்னு ஒரு முத்திரை யாரும் பதிக்கூடாது. துணி உத்தா இருப்பார், அது இப்படிதான் போவார் என்று யாரும் வந்து ஒரு தனித்துவத்தோட போகக்கூடாது. எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா, நாம இருக்க வேண்டும், நாம பிறருக்கா இருக்கக்கூடாது. நாம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன தேவைன்னா, நமக்குள்ள ஒரு முக்கியமான தன்மை உருவாக்க வேண்டும். அந்த முக்கியமான தன்மை எப்போ வரும் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே மகாபாரதத்துல பார்த்த சின்ன செய்தியாகட்டும், இல்லை அசோக சக்கரவர்த்தி சொன்ன கருத்தாகட்டும், இவையெல்லாம் அவங்களுடைய யுக்தியை பாணியை அணுகுமுறையை மாற்றிக்கொண்டே போவார்கள். யார் வந்து அந்த யுக்தியை மாற்றிக்கொண்டே போறாங்களோ அவங்க தான் காலத்தால் அழிக்க முடியாது காவியம் படைக்கக்கூடியவர்கள். எவ்வளவு சிறந்த வித்தியா இருந்தாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்துவன் தோல்வியை தழுவுகிறான். நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற அசைவுகளை பிறர் அறியா வண்ணம் நகர்த்தும் போது வெற்றி நம் கையில். வெற்றி வித்தியாசமான அணுகுமுறை வருகிறது. எதிர்பார்க்காத அனைத்தும் பிரம்மாண்டமே. எவ்வளவு சிறந்த வித்தியா இருந்தாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்துபவன் தூளை மாத்திரமல்ல வாழ்க்கையே துளைத்து போகிறான். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கே தெரியக்கூடாது. தெரிந்தால் ஆபத்து யாருக்கு? நமக்கு. அது மாதிரி வாழ்க்கை என்ற போட்டிகள் நிறைந்த போர்க்களத்தில் எப்போதும் விழிப்போடு எதிரியுடைய அசைவுகளை ஆசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியாளர் பாருங்க, அவன்கிட்ட என்ன மைனஸ் பாயிண்ட் தான், என்ன மைனஸ் பாயிண்ட் பாரு. அந்த மைனஸ் பாயிண்ட்டை வந்து நமக்கு பிளஸ் பாயிண்டா மாத்திக்கிறது தான் யுக்தியுடைய மிகப்பெரிய அணுகு சார்ந்த வெற்றி தான். அப்ப என்ன சொல்லலாம், எதிரி இருக்கான எதிரியுடைய அசைவுகளை அசை போட்டு உத்திகளை விழிப்பவர்களே வடிவமைப்பவர்களே நிமிர்ந்து நிற்கிறார், மற்றவர்களால் தோற்கிறார். நம்மீது எவ்வித முத்திரை விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை இலக்கியத்திலும் விளையாட்டிலும் நிர்வாகத்திலும் செய்பவர்கள் நிமிர்கிறார்கள், மற்றவர்கள் குமுகிறார்கள். வாழ்க்கை தத்துவம். அதனால் எந்த ஒரு சிந்தனை இருந்தாலும் நாம் வந்து வாழன்னு பேசக்கூடாது. நமக்கு வாழ்க்கைக்கு இப்போ தேவைன்னு சுருக்கமான திருக்குறள் மாதிரி ஒன்றடைய சொல்லிடணும். நாம் எதுக்கு இந்த ஒரு 11 யுக்தியை சொன்னோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம நிறையா பேர் பிரச்சனை சந்திக்கிறோம். வீட்டில் வந்து திருமணமாகுது,
பையன் வந்து வேற மதத்தை விரும்புகிறான். நம்ம முதல்ல எதிர்ப்பு உள்ள வரும். நாம பொண்ணு பார்த்து விட்டுருங்க, பாட்டில் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் இலக்கு நோக்கி விட வேண்டும். ஏன்னா பின்னாடி அவனுடைய கஷ்டங்களை அவன் உணர்வான். ஏன்னா நீ இப்போ வந்து அந்த மதத்துக்கு போய் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கன்னா இந்த இன்னைக்குடைய காலகட்டங்களில் அவன் என்ன ஏன் தேர்ந்தெடுக்காம முக்கியமாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கும் நிலையில வந்து 2 பேர் வேலைக்கு போனாதான் வாழ்க்கையை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால அவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான். அந்த விரும்பிய பொண்ணு வேலைக்கு போறாங்க. அவனுக்கு எதிர்பார்க்கறது பெண்ணை விரும்புவதில்லை, வாழ்க்கையை நகர்த்துவதற்காக தான். அந்த வாழ்க்கையை நகர்த்துவதற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. இல்லறத்தில் ஒரு துணையும் பொருளாதாரத்துக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அப்படிதான் வந்து அவன் அந்த பொண்ணு அந்த 2 பேரும் பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து வாழ்கிறார்கள். ஆனா நாம் அவளை வாழ்த்த வேண்டும். ஏன்னா பெற்றோருக்கு அவர்கள பாரமா இருக்க போவதில்லை, சுகமாத்தான் இருப்பார். ஏன்னா பெற்றோருடைய சுவையையும் அவருடைய துன்பத்தையும் 2 பேருமே திருக்குறை வல்லமை பெற்றவர்கள். அதனால்தான் அவர்கள் முடிவு வந்து வித்தியாசமாக இருந்தாலும் அவர் யுக்தி என்ன கேட்டார், நாம வந்து நல்லா இருக்க மாத்திரம் கிடையாது, பின்னாடி நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனை தான் நம்ம வந்து இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப காலம் வந்து எல்லாத்தையும் ஓடிட்டு காலம் யாருக்குமே காத்துட்டு இருக்க. நான் சென்ற முறை ஐயா பார்க்க வந்த போது சொன்னேன், ஒரு தலைப்பு சொன்னேன், சரி என்ன அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிறப்ப இன்றைக்கு திரும்பியும் முதல்ல ஆரம்பத்தில் திருப்பி வருகிறேன். எல்லாரும் இணைந்து கரவசம் பண்ணோம். ஐயா நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் வந்து இதோட தொடர்புடைய கருத்து தான். தமிழகத்திலேயே மிகச்சிறந்த சங்கம் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறது. அதற்கு உலக திருக்குறள் பேரவை பாராட்டு கொடுத்து ஐயாவுக்கு செய்திருக்காங்க. ஒருத்தங்க பாராட்டு என்பது யாருக்கு மனசு வராது, அப்படித்தானே? கை தட்டுவாங்க உள்ளுக்குள்ள, இவெல்லாம் ஒரு பெரிய உலகத்தினுடைய இயல்பு தாங்க அப்படிதான். அப்படிங்கிறப்ப ஐயா அன்றைக்கு நான் புகைப்படத்தை ஐயா விஜிபி ஐயா வந்தாங்களா, விஜி பள்ளியாஸ் ஐயா, அவள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்து இன்றைக்கு மதுரைக்கெல்லாம் போயிருக்கோம், சென்னைக்கெல்லாம் பார்த்துருக்கோம். சென்னையில் வந்து கேட்டிங்கன்னா தமிழ்ச்சங்கம் இசை சங்கம் மாறிடுச்சு. அது சட்டி அண்ணா செட்டியார் தான் பராமரிப்பு வச்சிருக்காங்க. இப்போ மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியாது, சத்தஸ்தா ஓசை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் சார்ந்து பார்த்தாலும், அது இலக்கியமாகட்டும் நாடகமாகட்டும் எந்த தமிழை சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் கூட இதுவரையும் யாரும் செய்ய முடியாத செய்திகள் வந்திருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன், நாள்தோறும் விழா, அந்த விழா தான் நம்ம தமிழ்ச்சங்கத்தை விழாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில எல்லோரும் வந்து நேரத்தை சீக்கிரம் முடிக்கல. நிறைய நமக்கு சொன்ன கருத்தை சொல்லிட்டோம். கருத்து சொல்லும் போது நேரத்தை பார்க்கக்கூடாது. கருத்து வந்து நேரத்தை பார்த்து விட அந்த நேரத்தை சொல்லும்போது முக்கியமானது. கருத்து சொல்லும் போது நேரத்தை பார்த்து விட கருத்து வந்து அந்த நேரத்தில் உள்ளே போனதா, அதான் நம்ம செய்யக்கூடிய செய்தி. நிலையில காலம் வந்து எல்லாத்துக்கும் திருப்பி காலம் யாருக்கும் காத்துட்டு இருக்க போவதில்லை. நான் வந்து எங்க தந்தையார் வந்து எல்லாத்தையும் தெரியும். நான் வணிகவியல் ஆசிரியர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். என்ன நான் சொல்லிக்கிறதுக்குள்ள சொன்ன காரணம் திடீரென்று நான் வந்து எங்கள் திருக்கோயிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் சிவனை வந்து நிறையா பதியங்கள்லாம் பாடுற வழக்கம், பதியங்கள் பாடுறது. அது நீங்கள் திருவாசகம் நீங்கள் பண்ண திருமுறைகளில் உங்கள் வீட்டில் வந்து நல்ல செய்தி நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2 செய்யணும். ஒன்று வந்து இதில் நம்ம இவரு பாடினார் இல்லையா, நாவுக்கரசர், தலையை நீ வணங்காய், தலையை நீ வணங்காய்னு ஒரு பதிகம் இருக்குங்க, நாவுக்கரசர் பாடுனது. அந்த பதிகத்தை யார் படிக்கிறீங்களோ கேட்டீங்கன்னா, அந்த பதிகத்துல தலையே நீ வணங்காய், ஒவ்வொரு தலை, காலு, கண்ணு, வாய், கால் எல்லாத்தையுமே அப்பர் பெருமான் அழகா சொல்லுவார். இதெல்லாம் நம்ம வந்து சேஃப்டியா பாதுகாத்துடும் அப்படின்னு ஒரு அப்பறமா சொல்லியிருக்காரு. அவர் தான் தோசை சிற்பி. அது என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? உழவாரம் பேரு. அந்த உழவாரத்தை வைத்து அவர் செய்த தொழில் பேர் தான் உழவாரப்பணி. என்னன்னா கோயில்ல போராடங்கள்லாம் செதுக்குவார். இது அப்படியே ஒரு கையாட்ட யுக்தி. சொல்ல வரப்ப உங்களுக்கு அடுத்து நீங்க பாட வேண்டிய பதிகம்
நம்ம சுந்தர பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் பாடின பதிவு என்ன கேட்டீங்கன்னா திருத்தொண்டர் தொகை. அந்த திருத்தொண்டர் தொகை தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் பல இடங்களுக்கெல்லாம் அலைந்து தெரிந்து கல்வெட்டுகளையும் செப்படைகளையும் சேகரித்து பெரிய புராணம் திருத்தொண்டர் தொகை முதல் நூல். அந்த பெரிய புராணம் பழைய நூல் இல்லைங்களா. அப்படி அவர் இந்த பெரிய புராணத்துல உண்மையான பதிவுகளை பதிவிட்டிருக்கார். பொய் சொல்ல வாழ்ந்தாங்க கிடையாது, ஆதாரத்தோட பதிவு பண்ணிருக்கார். அது தஞ்சை பிள்ளைகளத்துல அந்த ரெக்கார்டு இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம் போனோம். அப்ப அந்த அவர் அந்த இவரு அந்த பதியத்துல திருத்தொண்டர் தொகையில நம்ம சுந்தர பெருமான் பாடுறாரு. ஏன்னா தில்லைவாழ் அந்தனருக்கு அடியாருக்கு அடியே திருமூலநாதருக்கு அடியார் கிடையாது. அந்த திருத்தொண்டர் பதிகளை 63 நாயன்மாருடைய வரலாறு வருகிறது. அது அந்த 63 நாயன்மார்ல மாணிக்கவாசகர் தவிர மட்டும் வருவாங்க. அது ஏன்னு சொல்றேன், அந்த 60 நாயன்மாரை யாரோ தினந்தோறும் நீங்க உங்களுடைய செல்போன்ல கேட்டு வாங்க. அந்த தலையணி வழங்காய் திருவெங்கமாலையை நீங்க கேட்டு வாங்க. திருவெங்கமாலையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு நிஜமாக நோய் குறைவை நீங்களா நன்கு உணரலாம். இதை பொய் சொல்ல சத்தியமான வாக்கு. அதே மாதிரி இந்த திருத்தொண்டர் தொகையில நீங்க அதை காதலை கேட்க கேட்க சிவனே வருவார். இன்னும் திரும்ப உங்களுக்கு அந்த பன்னித்திருமைகள்ல எல்லா பாடல்லையும் சிவன் இருக்கார். அவரே அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளும் சிவனை அவருடைய சிவனே என்று சொல்லக்கூடிய அர்த்தம் வருகிறது. அது நம்ம மேம்பாக போட்டு போயிடுவது. நீங்க மற்ற பாடல் கேட்பதை விட திருவாசகத்தின் நாள்தோறும் நீங்க கேட்டீங்கனாலே இறைவனில் வருவாங்க. இப்ப சொல்றேன், 63 நாயன்மார்ல மாணிக்கவாசகர் வராரா சார்? ஏன் வரல? அதே அந்த கட்டுற தமிழ் கொஞ்சம் தான். ஏன் சொல்ற 63 நாயன்மார் மாணிக்கவாசகர் நாயன்மார் கிடையாது. யாரு? எம்பெருமானுடைய அடுத்த பிறவி. சிவபெருமானுடைய முதல் தோற்றம் தான் நம்முடைய மாணிக்கவாசகர். அதான் மாணிக்கவாசகர் பாடலை நீங்க கேட்க கேட்டு அழுத்துறீங்க. அப்படியே அந்த பாடலுக்கு இப்போ ஒரு அத்தாரிட்டி ஐயா வந்து பாடுறாங்க. ஐயா தாமோதர ஐயா கேட்டிருக்கீங்க பாட்டு. தாமோதரன் ஐயா பாடுவார் டிவியில. தாமோதரன் ஐயா அவரு பாட நான் நிறைய இடங்களில் திருப்பத்தூர்லேயே போயிருக்கேன். உத்தரவாசம் மங்கைக்கு போகும்போதுதான் ஐயா திருவாசகத்தை படிப்பாங்க. அவர் படிக்க படிக்க எல்லா ஆர்வம் இருந்துச்சு. வயசான பாட்டி ஆடுவாங்க சார். ஒவ்வொரு ஏன் சொல்ற கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசகர் நாயன்மார் கிடையாது. அவர் சிவபெருமானுடைய மறு அவதாரம். அததான் ஒரு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் சொல்ல இறைவன் எழுதுறது திருவாசகம். இதுதான் முக்கியமான கருத்து. அல்ல திருவாசகத்தையும் தேவாலயத்தையும் நீங்க ஏதாவது தெரிந்த பதிகளை அன்றாட வீட்டுல நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக வீட்டில் உடைய மனக்குழப்பங்களும் துன்பங்களும் துயரங்களும் கண்டிப்பாக குறையும். இது நாங்கள் அனுபவத்தில் பார்த்துப்போம். யார் வீட்டில் அந்த திருத்தொண்டர் தில்லவா என்ற அந்த பாட்டில் சிவருமானே வருகிறார். நீங்க 10 நாள் கேட்டு பாருங்களேன், உங்களுடைய பெரிய மாற்றத்தை தரும் கண்டிப்பாக பாடலாம். ஏன்னா அந்த தேவாலய திருவாசகமும் யாருமே அதிகமாக படிக்க விரும்பல. இன்னைக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில பல சிக்கல்கள் பல குழப்பங்கள் வந்ததுனால இதை படிக்கிறாங்க. படித்த பிறகு சொல்றாங்க, நான் அந்த திருத்தொண்டரை நீங்க சொன்னதை கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்த்தா ஒரு மணி கழிச்சு எனக்குள்ள ஒரு இனுபவம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த இனுபவம் மாதிரி தான் மாற்றம். ஆக எல்லோரும் இந்த அரிய வாய்ப்பு இருக்கும், நல் வாய்ப்பு இருக்கும். ஒன்றளித்த அமைதி பெருமாளுக்கு நன்றி. அவர் என்றுமே அமைச்சர் தான். வீட்டிலேயே வீட்டுல அமைச்சர், வீட்டுல இங்க அமைச்சர். அவர் பார்த்தா வயோதயமா தெரியும், ஆனா வயோதயம் கிடையாது. உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் மிகப்பெரிய இளவை சார்ந்தவர். அவர் ஐஸ்வர்யம் இன்னும் சம்பவம். அவர் வழக்குரைங்க இருக்கலாம். அவரு பேசுற மண்டலத்தை பார்த்தீங்கன்னா பலதப்பட்ட வழக்குகளை நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அந்த ஆற்றல் யாருக்கு வராது. நகைச்சுவை என்பது சாதாரணமாக யாருக்கு ஒத்து விடாது. அது வின்னிங் ஒரு பழமொழி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஹூ வின்னிங் த மைண்ட் கண்ட்ரோல் கேன் டாக் லாப் அப்படிம்பாங்க. யார் உன் சக்தியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வச்சிருக்கீங்களோ அவங்கள்ட்ட தான் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். ஆனால் பின்னாடி சோகம் இருக்கும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. நிலையில நமக்கு மிகப்பெரிய
இந்த வாய்ப்பு நல்ல அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஐயாக்களுக்கும் நன்றி. என்னமோ மயக்க பிடிச்சாரு, என்னமோ சொல்லிட்டு போனாரு, அப்படி நினைத்தவர்களுக்கு மிக நன்றி. ஏன்னா நினைக்கிறீங்களா, என்னமோ சொன்னா நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. அதனால எல்லாரும் இல்லாமல் பெற வேண்டும், யாருக்கும் துன்பம் இல்லாத நிலை வேண்டும் என்று சொல்லி நிறைவேறுகிறேன். நமச்சிவாயம்.